ஆமென். வாழ்க்கை முழுவதும் அவர் தான். தொடர்ந்தும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியில் காணப்படுகிற பாஸ்டர் லியோ அவர்கள் முன்பாக கடந்து வந்து மீதியான நேரத்தில் ஆராதனையில் நடத்துவாங்க. தேவ பிள்ளைகள் உற்சாகமாய் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தலாம். எஸ், எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவர்கள் மாத்திர கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். சொல்லுங்க, கர்த்தரை. ஆமென். ஆமென். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவரே நம்முடைய நித்திய பதம். எல்லா தேவ சமூகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் எளிமை நின்று நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் எளிமை நின்று சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எத்தனை பேர் சொல்றீங்க? சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீர். சொல்லுங்க, நான் நம்பி. ஓ, தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. கைகளை உயர்த்தி சொல்வோமா? ஏற்பட்டே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஏற்பட்டே இது வானத்தின் வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஓ, சொன்னதை செய்யும் அளம். ஓ ராபாலகதனா. ஆமென். சொன்னதை செய்யும் அளம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளம். ஓ ராபாலகதனா. ஆமென். ஏற்பட்டே வானத்தின் வா. ஓ, ஏசையா ஆசீர்வாதத்தின் வா. தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும். ஆமென். மூளை
நான் நம்பி தலை சாய்க்கும். நீங்க யாரையும் நம்பாண்டாம், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். ஓஹோ, தலை சாய்க்கும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் வீட்டு திரும்பும் வரை என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்று. விசுவாசிகள் கைகளை உயர்த்தி சொன்னதை செய்யும். இன்னும் சத்தம் அவரை பார்த்து சொல்லுவோமா? சொன்ன ராஜா சொன்னதை செய்யும். கைவிடவே சொன்னதை செய்யும். கைவிடவே பத்தே இது வானத்தின் நகரடா ஷாராதே ஆராதனா 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 ஆராதனா. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. யாரும் எங்களை பற்றி நினைக்கிறதுக்கு இல்லவே இல்லை. அவர் என்னைக்கு நினைக்கிறவரா இருக்கிறார். எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதல். ஓ எங்கள் ஒளிமயமே கைகளை உயர்த்தி ராஜா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ராபாலராதனதரா ஓ வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஓ வாழ்க நாமம் வாழ்க. ஷானாராதனே அப்படி கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ சந்தரா கரன மரதன திரியாதனோ உடலாதன ஹந்தர பௌத்தல ரகதன ராசியாதரே ரீமமலக துரபல ராசியாதர கதரர ரிகதன மலருகதனியாதன மலலகதரியா கதரபா உடல மதரிகதந்தன ராசியாதர கதன மலகதுனா. எங்களை நினைக்கிறவராயிருக்கிறவர், எங்கள் நினைவாயிருக்கிறவரே, எங்கள் மேல் கருசனையாயிருக்கிறவரே. ஓ நாங்கள் உண்மை இல்லாத பொழுதும் உண்மையுள்ளவராயிருக்கிறீரே. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறீரே. ஓ
ரத்தன மௌதல ரத்தன ராதன ரேதன ரேதனரா கைகளை தட்டி அப்படி உற்சாகத்துல வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி அப்பாவோட ரகசியம் பேசலாமா? அப்பாவோட ரகசியங்களை பேசி கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாரா? மனக்கண்கள் திறக்கப்படுவதா? மனக்கண்கள் திறக்கப்படுவதா? உடலாதன ஹந்தரகதரகதந்தன மோஷியதாரக சதரிகதர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  தேவ மகிமை, தேவ மகிமை கூடாரத்தை நிரப்புகிறது. கூடாரத்தை நிரப்புகிற மகிமை. ஓ ரிஷியஹதரகலலலமா ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கினதே மகிமை. மோசேயின் முகத்தை பிரகாச பண்ணுகிற மகிமை. ஓ ரிஷியஹதரகதன தீதனமலகதுரியா கதனமா சந்தரரே சபலாதர ஹந்தர கடலகதர கதர பலரஷ்யாதர சபலபர ஷஹலதர ஓரமலஹத அரஹந்தர லரஷ்யாதர கைகள் அப்படி உயர்த்தி ஆமென். Thank you, Father. Jesus. 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 Where? Sidiri hadana mashatara vi hadana hatara. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய எலும்புகளை பலனுள்ளதாய் மாற்றுகிறவர். ஹalleluya. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன். பிள்ளைகள் பெறுவதற்கு முன்பாகவே, பிள்ளைகள் தாயின் கற்பத்திலிருந்து வெளி வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை நேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு அறிமுகமானவர்கள் அநேகர் இங்க இல்ல, ஆனா கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை அவர் தெரிந்தெடுத்தார், இதுவரைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அம்மாவுடைய பேச்சை நம்பி தகப்பனை ஏமாற்றினது நிமித்தம் அந்த சொந்த வீட்டில் இருக்கவே முடியல. என்ன விஷயம்னா, வாக்கு தத்தமும் தெய்வ சித்தமும் அவன் மேல இருந்ததுனால அவன் படுத்திருக்கிற இடத்துக்கு மேல வானம் திறந்துச்சு. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க, தரிசனம் என் மேல இருக்குதுன்னா எந்த கதவு அடைஞ்சாலும் பரலோக வாசல் எனக்கு எப்பவுமே திறந்துதான் இருக்கும்.
ஹalleluya. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் வாழ்க்கையெல்லாம். கைகள் அப்படி உயர்த்தி. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம். ஆற்றல் மிக்கது ஜீவனுள். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, புயலின் நடுவிலே பக்தன் பவுல், வார்த்தை வந்ததால் தீடன் கொண்டார். புயலின் நடுவிலே பக்தன் பவுல், வார்த்தை வந்ததால் தீடன் கொண்டார். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக. ஆமென். அப்பா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம். ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன். ஆமென். பாதைக்கு தீபம் உந்தன் வசனமே. கடைசியாக அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை அப்பா, தந்தை உண்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் கைகளை உயர்த்தி. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன். ஓ, பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம். ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது. அப்படி கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. என் வாழ்க்கை ஃபுல்லா அப்பாவுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா, ஹalleluya, எது இருக்குதோ இல்லையோ, வார்த்தை இருக்குதா, வார்த்தை இருக்குதான்னு பாருங்க. யாரு கூட இருக்கிறாங்க இல்லையா அதை பார்க்காதீங்க. அப்பா தருகிற வார்த்தை, ஆமென், அதுதான் நமக்கு வெளிச்சம், அதுதான் நமக்கு தீபம். ஹalleluya. அவர் வார்த்தையாய் நமக்குள்ள இருக்கிறபடினா எதுவும் நம்மை சேதப்படுத்த அவர் விடுவதே இல்லை. கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஓ, அவருடைய வார்த்தையை கனப்படுத்துங்க.
அவருடைய வார்த்தை விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு சந்ததியா. எல்லாரும் அப்படி ஜெபத்தில் முழங்கால நிற்கும் போது பாஸ்டர் வருவேல் அவர்கள் முன்னே வந்து ஜெபிப்பார்கள்.